ஹாய்! தை கிருத்திகைக்கு வீட்ல சிம்பிளா முருகனுக்கு சாமி கும்பிட்டாச்சுங்க. 21 நாள் முருகனுக்கு விரதம் இருக்கிறதுனால, கண்டிப்பா வீட்ல படசல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. இன்னைக்கு சாமிக்கு என்னென்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொட்டை குழம்பு, பாயாசம், ரசம், வாழைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல், மெதுவடை எல்லாமே முருகனுக்கு பிடிச்ச ஐட்டமா செஞ்சாச்சு. இதை விட பார்த்தீங்கன்னா, திணை அரிசியில் நீங்க சாமிக்கு செஞ்சு வச்சிங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ படசல் போடுறதுனால இந்த மாதிரி நான் சமைச்சிட்டேன். எல்லாரும் சாப்பிடணும், விரதம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் ஒரு 7 மணி போல் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். 2 ஹவர்ஸ் தான் டைமே இருந்துச்சு. அதுக்குள்ளே கடகடன்னு செஞ்சுட்டேன். எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சோம். என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா சாமி பூஜை ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டாங்க. நான் குக்கிங் ஒர்க் பார்த்துக்கிட்டேன். அம்மா தம்பி பார்த்துக்கிட்டாங்க. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சதுனால தாங்க டக்குன்னு செய்ய முடிஞ்சுது. விரதம் இருக்கும் போது இந்த மாதிரி முருகனுக்கு ஒரு நாளாவது படசல் போட்டு சாமி கும்பிட்டுருங்க. அது நீங்கள் உங்களால் என்ன முடியுமோ அது செஞ்சால் கூட முருகன் மனசார ஏற்றுப்பார். அவருக்கு உண்மையான பக்தி இருந்தால் போதும். இப்படிலாம் செஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஒரு வரம் கொடுப்பாரு அப்படின்னு கிடையாது. நம்ம எல்லாருக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த மாதிரி செய்யும் போது நான் ரொம்ப திருப்தியாக இருப்பேன். முருகனுக்கு இந்த மாதிரிலாம் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசைங்க. அதனால் முருகனுக்கு படசல் போட்டு அன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு. தை கிருத்திகை ஏன் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பேரில் வருது. அதுவும் இல்லாமல் தைப்பூசம் வரதுனால எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக செஞ்சுருப்பீங்க. உங்கள் வீட்டில் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.